நாமும் கூட சில நேரத்துல நம்முடைய கண்களுக்கு பளபளப்பாய் தோன்றுகிற அநேக காரியங்கள் இருக்கு. அது குடியா இருக்கலாம், அல்லது விபச்சாரமா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பாவமா இருந்தாலும் நம்மளுடைய கண்களுக்கு பளபளப்பாய் அழகாய் தோன்றும். ஒருவேளை நாம் அதுல விழுந்து விட்டோமானால் நம்மளுடைய வாழ்க்கை நாம் அலங்கோலமாக்கி விடுவோம். நம்மளுடைய அழகு நம்மளை விட்டு போய், நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அழகு நம்ம விட்டு போய் நம்மளுடைய வாழ்க்கை அலங்கோலமாக்கி விடும். ஆனா பாருங்க, நமக்காக பரலோகத்தையே தன்னுடைய ஸ்தானத்தையே விட்டு இந்த பூமிக்கு வந்து நம்மளுடைய பாடுகளை பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக தேவன் அவமானப்பட்டார், காயங்கள் பட்டார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். நம்ம ஒரு அழகான வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தன்னை அலங்கோலமாக்கின அவரை நம்ம அழகு அப்படின்னு பாக்குறத விட்டுட்டு இந்த பூமி, இந்த பாவத்தையும் இந்த உலகத்தையும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறோமே. நமக்கு எது உண்மையான அழகு அப்படின்னா இந்த வார்த்தையும் இயேசுன்னா நமக்கு உண்மையான அழகு. ஆனா இந்த அழகை நம்ம பார்க்காம நம்ம வேற எதையோ அழகு என்று பார்ப்போம். ஒருவேளை நாம் இதை அழகு என்று பார்த்து நாம் ரசிக்க ஆரம்பித்து விட்டோமானால் இந்த உலகத்தை நாம் இச்சிக்க மாட்டோம். இந்த உலகத்துல அழகு எதுவுமே இல்லை. இயேசுவை தவிர இந்த பூமியில அழகு எதுவுமே இல்லை. அவரே முற்றிலும் அழகானவர். கர்த்தர் தாமே அவங்களை ஆசீர்வதிப்பாராக.